என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் இந்த ஒரே ஒரு எளிமையான வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் காலையில் எழுந்ததும் வீட்டு வாசல் கதவை, அதாவது நிலைவாசல் கதவை திறக்கும்போது இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அந்த மகாலட்சுமி தேவியே ஓடி வருவார். கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பண கஷ்டங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷம் கிடைக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பொழுதுமே வாசல் கதவை நம்ம திறக்கும்போது துடைப்பத்தை எடுத்துகிட்டு போய் திறக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வாசல் கதவை திறந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா துடைப்பத்தை எடுத்துகிட்டு போய்க்கலாம். முதல்ல எழுந்ததுமே வாசல் கதவை திறக்கும் போதே நீங்கள் துடைப்பத்தை எடுத்துகிட்டு போகாதீங்க. நிலைவாசல் அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மகாலட்சுமி தேவி, அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடிய அந்த இடம் தான் நிலைவாசல். அதனால் நிலைவாசல் எப்போவுமே ரொம்ப சுத்தமாக மங்களகரமாக இருக்கும்போது அனைத்து தெய்வங்களும் அங்கு குடிகொண்டு வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எல்லா செல்வங்களும் வளங்களும் கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். வீட்டில் எந்த இடம் சுத்தமாக இல்லைனாலும் பரவாயில்ல, நிலைவாசல் நிச்சயமாக சுத்தமாக மங்களகரமாக, அதனால தான் மஞ்சள் பூசி என்ன பண்ணுவாங்க, சாணம் முழுக்கி கோலமிட்டு அதில் சாணம் வைத்து அந்த பூசணி பூவை வைத்து, அப்படி இல்லைன்னா சிலர் மஞ்சள் வைத்து அதில் செம்பருத்தி பூ கூட நம்ம வைத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய நிலைவாசலையே பார்க்க மங்களகரமாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த அஷ்டலக்ஷ்மியோடைய கடாட்சமும் நம்ம வீட்டுக்கு நிச்சயமாக நிறையும் போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பண கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்கி நம்ம வாழ்க்கையில் எல்லா நலமும் ஆரோக்கியத்திலிருந்து எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த அஷ்டலக்ஷ்மிகளும் நமக்கு அருள் புரிவார். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரே வார்த்தையை நீங்கள் காலையில் நிலைவாசல் கதவை திறக்கும்போது சொல்லிட்டு தரங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்துட்டு எங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீரணும், இந்த நாள் முழுக்க எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நாங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, நிலைவாசல் கதவை திறக்கும்போது ஓம் வரலட்சுமியை நமக, ஓம் வரலட்சுமியை நமக, அதாவது லக்ஷ்மி உள்ளே வரதுக்காக நம்ம சொல்லக்கூடியது தான் இந்த வார்த்தை. அதனால் நீங்கள் காலையில் திறக்கும்போது நீங்கள் மட்டும் போயிட்டு ஓம் வரலட்சுமியை நமக அப்படிங்கிற ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு 3 முறையோ இல்லது 11 முறையோ மனதார நினைத்துட்டு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கள், வீட்டு வாசலில் முதல்ல தண்ணி தொளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், துடைப்பத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் செய்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.